ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவிஸ் கிச்சன். நம்ம வீட்டில் பூஜை அறை சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னாலே முன்னாடியே வந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஒட்டடை அடித்து தொடச்சி வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பூஜை அறை சுத்தம் பண்ணுவேன். என்னைக்கெல்லாம் நமக்கு ஹெவியாக ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கோ அன்னைக்கெல்லாம் ஒரு ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம குக்கிங் ஒர்க் வந்து ஹெவியாக வச்சுக்கிட்டோம், பாத்திரம் கழுவுறது வந்து ஹெவியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒர்க் எல்லாம் நம்மளால செய்ய முடியாது. அதனால இன்னைக்கு வந்து நான் ரொம்ப சிம்பிளா ஒரு டொமேட்டோ ரைஸ் வந்து செஞ்சுட்டு, இது வந்து பிரியாணி ஸ்டைல்ல தக்காளி சாதம் செஞ்சிருக்கேன். கிட்டத்தட்ட பிரிஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்கு சைட் டிஷ் வந்து ரைத்தா, ஆனியன் ரைத்தா வந்து வச்சிருக்கேன். கொஞ்சமா வெள்ளரிக்காய் கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இருந்துச்சு. அதையுமே வந்து பக்கோடா போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து இதுதான் எங்களுக்கு ஒரு செம்மையான காம்போ. ஸோ முன்னாடி ஆடி கிருத்திகைக்கு முன்னாடி வந்து நாங்க இதெல்லாம் செஞ்சுட்ருந்தோம். ஸோ அன்னைக்கு வந்து சண்டே அப்படிங்கிறதால அவரும் வீட்ல இருப்பாரு. ஸோ எல்லாரும் சேர்ந்தே செய்வோம். ரொம்ப ஈஸியா இருக்கும் எங்களுக்கு. குழந்தைங்களும் வந்து அவரோட இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அன்னைக்கு நாள். அதனால இந்த மாரி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு, எங்களோட ஒர்க் வந்து கன்டினியூஸா செஞ்சுட்ருந்தோம். ஸோ காலையில வந்து வீடு ஃபுல்லா கிளீன் பண்றது, அந்த ஒட்டடை அடிக்கிறது, வீடு துடைக்கிறது, அதுக்கப்புறம் பார்க்கிங் ஏரியாலாம் கொஞ்சம் ரொம்ப டர்ட்டியா இருந்த மாரி இருந்துச்சு. அது எல்லாமே ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணிட்டுருந்தோம். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் வந்து பூஜை அறைக்குள்ளவே போனேன். ஸோ பூஜை அறை வேலை வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும் எப்பவுமே. ஸோ டீப் கிளீன் பண்றேன் அப்படின்னா, நெறைய ஒர்க் இருக்கும். ஃபோட்டோஸ் எல்லாம் கிளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் தொடச்சு எடுக்கணும். பூஜை பாத்திரம் கிளீன் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள், சந்தனம், குங்குமம் இட்டு மறுபடியும் ரீஅரேஞ்ச் பண்றது. இப்படி கொஞ்சம் ஹெவி ஒர்க்காவே இருக்கும். ஸோ அன்னைக்கு ஃபுல் டே இப்படியே தான் போச்சு. பூஜை அறையில வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். இந்த வீடியோ வந்து நான் போன தடவையே குடுத்திருந்தேன். அதுக்கும் வந்து நல்ல கமெண்ட்ஸ் குடுத்திருந்தீங்க. இந்த பூஜை அறை டெக்கரேஷனும் ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஆடி மாதத்துல வந்து எல்லா தெய்வங்களுக்கும் ஒட்டுக்கா விளக்கேத்தணும். ஸோ ஒரு தெய்வத்தையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ஈவனா இருக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன். பூஜை பாத்திரம் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. எவ்ரி வீக் வந்து வியாழக்கிழமையில பூஜை பாத்திரம் வந்து கிளீன் பண்ணிடுவேன். இப்படி இடையில நமக்கு வந்து கிருத்திகை இல்ல ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னா, அன்னைக்கு கிளீன் பண்ணிடுறோம் அப்படின்னா, அகைன் நம்ம வந்து வியாழக்கிழமை வாஷ் பண்ண தேவையில்ல. ஏன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம கம்பல்சரி கிளீன் பண்ணி வச்சுடுறோம் அப்படின்னாலே பூஜை பாத்திரம் பளபளப்பா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகங்கள், மந்திரங்கள் வந்து எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதாவது இப்போ எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்றோம் இல்லையா? முருகனா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், சிவபெருமான், அம்பாள் இந்த மாரி எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு. இது எதுவுமே தெரியாது நமக்கு அப்படின்னா, எல்லா மந்திரங்களும் ஒரு சேர புத்தகமா நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து படிக்கலாம். அந்த மாதிரி அதாவது மொத்த மந்திரங்களும் ஒரே புத்தகத்துல கிடைக்கும். ஸோ பூஜை அறைக்குன்னே தனியா புத்தகங்கள் வந்து விக்குது. இது இந்த மாதிரி நான் சொல்ற புத்தகம் வந்து இதுதான். இதுல வந்து எல்லாமே இருக்கும். ஈவன் கந்த சஷ்டி கவசத்துல இருந்து திருவாசகம் வரைக்கும் எல்லாமே இருக்கும். விநாயக பெருமானுடைய காயத்ரி மந்திரத்துல ஆரம்பிச்சு அம்பாளுடைய காயத்ரி மந்திரம் வரைக்கும் தனித்தனியா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரே புத்தகமா வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். நவகிரகங்களுடைய காயத்ரி மந்திரங்கள் கூட இருக்கும், பிரசாத குறிப்புகள் இருக்கும். இப்படி நாம வாங்கி வச்சுட்டு நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். நமக்கு வந்து எந்த சிரமமும் இருக்காது. இந்த மந்திரம் தெரியலையே அப்படிங்கிற கஷ்டம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி அழகா தமிழ்லயே வந்து நமக்கு புத்தகங்கள் கிடைக்குது. இது வந்து 200க்குள்ள தான் இந்த புத்தகம்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மி தான். விலையும் அதிகமா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தது. ரொம்ப ஈஸியா இருக்குங்க. இந்த புத்தகம் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்க எல்லா வகையான மந்திரங்களும் சொல்லலாம். அவ்வளோ அருமையான மந்திர புத்தகம் இது. பாருங்க, சிவபுராணம், லிங்காஷ்டகம், திருநீறு வைக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் எல்லாமே இருக்கும். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது அவங்களுடைய காமாட்சி அம்மன் விளக்குல வந்து நல்ல அந்த பச்சை பாசி பிடிக்கும் அப்படி இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப பச்சை நிறமாவே பிடிச்சிருக்குது. அது வந்து ரொம்ப பழைய விளக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ பழைய விளக்கா இருந்தாலும், எவ்வளோ பசுமை அந்த பச்சை நிறம் வந்து படிஞ்சிருந்தாலும் ரொம்ப ஈஸியாவே கிளீன் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பேக்கிங் சோடா இருக்கும் இல்லையா? அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம நார்மலா இட்லி மாவுக்கு போடுற அந்த இட்லி சோடா அதையுமே வந்து எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சம்பழம், நல்ல பழுத்த எலுமிச்சம்பழம் 1 எடுத்துக்கோங்க. அந்த இட்லி சோடாவிலேயே அந்த எலுமிச்சம்பழ சாறையும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு அதோட நீங்க எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சரி, பீதாம்பரி பவுடர்ல நீங்க எந்த வகையில யூஸ் பண்ணாலும் சரி, அத வந்து கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா தேய்ச்சு விடுங்க. அந்த விளக்குக்கு வந்து ஃபுல்லா எந்த ஒரு கேப்பும் இல்லாம கம்ப்ளீட்டா பூசி விட்டுட்டு, ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாரி அப்படியே விட்டுருங்க. அது வந்து தொலக்க வேணாம். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சம் ட்ரை ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து லைட்டா தண்ணி தெளிச்சு நல்லா மறுபடியும் அகைன் வந்து அந்த விளக்க வந்து நல்லா கை வச்சோ, இல்ல நீங்க ஸ்க்ரப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸ்க்ரப் வச்சு கூட நீங்க நல்லா தேய்ச்சு விடுங்க. தேய்ச்சு விட்டுட்டு, உங்க வீட்ல வந்து இந்த விம் லிக்விட் இருக்கு அப்படின்னா, அந்த விம் லிக்விட் வச்சு அகைன் வந்து நீங்க அந்த விளக்குக்கு வந்து நல்லா தேய்ச்சு குடுங்க. இப்பவே வந்து ஃபுல்லா அந்த கிரீனிஷா இருக்கிற இதெல்லாம் போயிடும். ஃபைனலா மறுபடியும் வந்து பீதாம்பரி வச்சு நல்லா தேய்ச்சுட்டு, அழகா கழுவிட்டு, ஒரு நல்ல காட்டன் துணி வச்சு சுத்தமா தொடச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா, நல்லா பளிச்சுன்னு இருக்கும் விளக்கு. நீங்க பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ பழைய விளக்கா இருந்தாலும் சரி, அப்படி இல்ல ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இருக்கு, பச்சை நிறம் வந்து அதிகமா படிஞ்சிருக்கு அப்படின்னாலும், இந்த மெத்தட்ல நீங்க கழுவி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாரி வாஷ் பண்ணிட்டு அகைன் நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் ரொட்டீனா கிளீன் பண்ணிட்டே இருங்க. ஸோ அப்பதான் வந்து விளக்கு வந்து பளிச்சுன்னு இருக்கும். இதே மாரி ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, பூஜை அறையில அந்த நம்ம பூஜை பாத்திரம் பார்க்கறதுக்கே அவ்வளோ மங்களகரமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை அறையில பூஜை பாத்திரங்களுக்கு நம்ம வந்து பொட்டு வைக்கணும் இல்லையா? அதுக்காக நான் வந்து ஆல்ரெடி ஆகர்ஷண பொடி அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பேன். அது வந்து என்கிட்ட காலி ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் வந்து அதை ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு தனியா வீடியோவா ஷேர் பண்றேன். இந்த பொடியில வந்து கொஞ்சமா சந்தனம், மஞ்சள், அதுக்கப்புறம் ஜவ்வாது, பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் வந்து பன்னீர் இதெல்லாம் கலந்து நான் வந்து பொட்டு வச்சுக்கிறேன். நம்ம ஏன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, பொதுவா பூஜை அறையில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் வந்து கொடுக்கறதுக்காக தான். நம்ம வீட்ல எப்பவுமே ஒரு நேர்மறை ஆற்றல் இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கிற மாதிரி நம்ம பூஜை அறையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, தெய்வ கடாட்சமா இருக்கும் வீட்ல. எப்பவுமே நம்ம பூஜை அறையில ஒரு கற்பூர வாசனை, மஞ்சள் சந்தன வாசனை, பன்னீர் வாசனை, ஜவ்வாது வாசனை, வேப்பிலை, எலுமிச்சம்பழம் இந்த வாசனைகள்லாம் இருக்கு அப்படின்னா, அங்க நிரந்தரமா நம்மளுடைய தெய்வங்கள் குடியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்றேன். அதே போல நம்ம விளக்குக்கு பொட்டு வைக்கும்போது கூட ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ காமாட்சி அம்மன் விளக்குக்கெல்லாம் நம்ம பொட்டு வைக்கிறோம் அப்படின்னா, கசகசன்னு வைக்கக்கூடாது. அதிகமா வைக்கக்கூடாது. இத்தனை எண்ணிக்கை, அத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்ணிக்கை கணக்கு வச்சு அதிகமா வச்சுட்டோம் அப்படின்னா, விளக்கு பார்க்கறதுக்கே வந்து அழகா தெரியாது. ஒரு லுக் வந்து இருக்காது. அந்த விளக்கு கிளியரா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பொட்டு வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா அந்த மேல் பகுதியில அந்த 3 தெய்வங்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு வச்சுட்டு, அதுக்கப்புறம் கீழ அந்த விளக்கு எரியறதுக்கு பக்கத்துல வைக்கணும். எப்பவுமே அந்த திரி போடுற இடத்துல மஞ்சள், குங்குமம் வைக்கக்கூடாது. அதேபோல அந்த நெருப்பு அதாவது தீபம் எரியிற அளவுக்கு வந்து நம்ம வந்து பூக்கள் வந்து வைக்கக்கூடாது. அதேபோல நம்ம கலந்துக்கிற அந்த மஞ்சள், சந்தனம் கலவை கூட கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம. ரொம்ப குழைச்சிட்டோம், ரொம்ப தண்ணியா இருக்கு அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா வந்து வராது. கொஞ்சம் அ ஒரு மாரி லைட்டா தண்ணி விட்டு அல்லது பன்னீர் விட்டு கலந்துக்கோங்க. கொஞ்சம் திக்கா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயே நம்ம குங்குமம் வைக்கிறோம் இல்லையா? அந்த குங்குமம் கூட ரொம்ப அழகா கொஞ்சம் பொறுமையா வைங்க. நல்லா அந்த ஒரு ஷேப் வந்து வரணும் நமக்கு. ஸோ அந்த மாரி வச்சோம் அப்படின்னா, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா நீட்டா இருக்கும். அந்த விளக்கு பார்க்கறதுக்கே. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாவே காமாட்சி அம்மன் விளக்குக்கு பொட்டு வைக்கிறோம் அப்படின்னா, அப்படியே மஞ்சள பூசி அங்கங்க ஒரு ஒரு பொட்டு வச்சுருவோம். ஸோ அந்த மாரி வைக்க வேண்டாம். இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. விளக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த தீபம் எரியும்போது, அந்த விளக்குல இருக்கிற காமாட்சி அம்மன், கஜலட்சுமி அம்மனுடைய முகம் வந்து அவ்வளோ கிளியரா, அழகா தெரியும் நமக்கு பார்க்கறதுக்கே. ஸோ இந்த மாரி நீங்க வந்து பொட்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்க இந்த மாரி வைக்கிறீங்க அப்படின்னா, அகைன் இதே போல தான் நீங்க வந்து பூஜை அறைய அலங்காரம் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். நம்ம என்னதான் பளிச்சுன்னு தொடச்சு வச்சாலும், பூஜை பாத்திரத்துக்கு அழகு குடுக்குறதே இந்த மஞ்சள், குங்குமம் தான். இல்ல? பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? ஸோ இதே போல நம்ம வந்து பூஜை அறையில செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா, நமக்கு அந்த பூஜை அறையில
பூஜை பண்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த பூஜை அறையில கொஞ்ச நேரம் இருக்கணும் போல இருக்கும். பொதுவா நம்ம பூஜை அறைய கோவில் மாதிரி பராமரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கோவிலுக்கு போனா நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மன நிம்மதி கிடைக்குதோ அந்த மன நிம்மதியை நம்ம பூஜை அறையிலே எடுத்துட்டு வரலாம், இது மாதிரி நம்ம செய்யறதால. அதுக்கப்புறம் வந்து இந்த பூரண கலசம் வந்து என்னைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பூரண கலசம் வைக்கிறதுக்கு பொதுவா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். அதோட இந்த அமாவாசை, பௌர்ணமி, அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம் முழுக்கவே இந்த பூரண கலசம் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. ஏன்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறதே தெய்வங்களுக்கு அதிகமா நம்ம வந்து வழிபாட்டிற்குரிய மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் தான். அதுலயும் பெண் தெய்வங்களை சிறப்பிக்கிற விதம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துல அதிகம். ஸோ இந்த ஆடி மாதத்துல நீங்க எந்த நாள் வேணா வைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில வைக்கலாம், வெள்ளிக்கிழமையில வைக்கலாம், செவ்வாய்க்கிழமையில வைக்கலாம். ஸோ இந்த பூரண கலசம் வைக்கணும் அப்படின்னா நீங்க இது மாதிரி நாட்களை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. பூரண கலசம் வைக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் தனியா வீடியோவா கொடுக்குறேன். நீங்க பச்சரிசி வைக்கிறதா இருந்தா ஒரு 15 டேஸ், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாசம் கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். அதே போல நீங்க சுத்தமான தண்ணி வச்சு நீங்க கலசம் ரெடி பண்றீங்க அப்படின்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்க பூஜை பாத்திரம் கிளீன் பண்ணும்போது அந்த தண்ணியையும் மாத்தி மறுபடியும் கலசம் வந்து வைக்கிறது நல்லது. ஸோ அப்படி வந்து நம்ம பூரண கலசம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி அந்த பூரண கலசத்துல நம்ம தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம கிளீன் பண்ணும்போது அந்த தண்ணி வீடு ஃபுல்லா தெளிச்சுட்டு, குழந்தைங்க இருந்தாங்க, பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து தெளிச்சுட்டு அந்த தண்ணியை கால்படாத இடத்துல நீங்க ஊத்திடலாம். அந்த தேங்காய் நல்லா இருக்கு அப்படின்னா அகைன் நீங்க வந்து அந்த தேங்காயை யூஸ் பண்ணிக்கலாம், மாவில மாத்தி வச்சுக்கலாம். ஸோ தேங்காய் வந்து இருக்கு வீட்டில் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்னா நீங்க மாத்தி கூட வச்சுக்கலாம். என்னுடைய குலதெய்வ கலசத்துக்கு வந்து சந்தனம் குங்குமம் இட்டுட்டு அகைன் வந்து பட்டை போட்டு சந்தன குங்குமம் வைக்கிறேன். எங்க குலதெய்வத்திற்கு பட்டை போடுற வழக்கம் இருக்கு, அதனால நாங்க இதை போடுறோம். அதே போல நமக்கு எப்பவுமே குலதெய்வம் அப்படிங்கிறது 2ஆ இருக்கும். ஆண் தெய்வம், பெண் தெய்வம் 2மே இருக்கும். மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த 2 தெய்வத்தையும், ஆண் தெய்வத்தையும் பெண் தெய்வத்தையும் ஒரே கலசத்துல ஆவாகனம் செய்யும் பொழுது அதற்கேத்த மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணோம் அப்படின்னா இன்னமும் கூடுதல் சிறப்பு. அதுக்காக நான் இப்படி வச்சிருக்கேன். ஒரு வழியா பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி பொட்டும் வச்சாச்சு. இங்க பாருங்க, நான் எல்லா பாத்திரத்துக்கும் சந்தனம் குங்குமம் வச்சிருக்கேன். ஆனா அது வந்து கசகசன்னு தெரியாது, ரொம்ப நீட்டா கிளீனா தெரியும். பூஜை அறையில நடுமத்தை மரத்துல வந்து நான் விநாயகர், கோமாதா, சிவலிங்கம், நந்திகேஸ்வரர் இப்படி வந்து வச்சிருக்கேன். அதை எல்லாமே வந்து மனையில வச்சிருக்கேன். ஸோ பக்கத்திலேயே வந்து நிரந்தர கலசம், இந்த பக்கத்துல வந்து குலதெய்வ கலசம் வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வரிசையா எல்லா தெய்வங்களும் இருப்பாங்க. ஃப்ரண்ட்ல வந்து ஓம் விளக்கு வச்சிருக்கேன். நம்ம விளக்கு வைக்கும்போது ரொம்ப சாதாரணமா மண்லையோ அல்லது மனை மேலேயோ வைக்கிறத தவிர்த்துட்டு ஒரு பாத்திரத்துல அதாவது ஒரு பிளேட்ல, ஒரு பித்தளை பிளேட்டா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம். ஸோ நம்ம எதை யூஸ் பண்றோமோ அந்த பிளேட்ல வந்து பச்சரிசி நிரப்பிட்டு ஒரு 5 ரூபாய் நாணயம் அல்லது 1 ரூபாய் நாணயம் வச்சு அதுக்கு மேல தீபம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். இது வந்து அட்சதை போடுற மாதிரி. இதை வந்து மஞ்சள் கலந்து கூட நம்ம வைக்கலாம். ஸோ வெறுமனே பச்சரிசி வச்சும் போடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மஞ்சள் குங்குமம் அதுக்கு விட்டுருக்கோம். ஸோ அப்படியே நம்ம வந்து செய்யலாம். மேல பலகையில வந்து நடராஜர் விக்கிரகம் இருக்கும், அம்பாளுடைய விக்கிரகம் இருக்கும், பெருமாள், முருகன், வேல், அதுக்கப்புறம் வரிசையா எல்லா விக்கிரகமும் வந்து வச்சிருக்கேன். ஸோ அங்க வந்து குத்து விளக்கு 2 போறத்துலயும் வச்சிருக்கேன். இந்த குத்து விளக்கு இருக்கிறதால என்னோட பூஜை அறை வந்து ரொம்ப அழகா தெரியுற மாதிரி இருக்கும். என்னதான் நம்ம எல்லா தீபமும் ஏத்தினாலும் இந்த 2 குத்து விளக்கு ஏத்தி வச்சு வழிபாடு செய்யும் பொழுது ஒரு பூரணத்துவம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மகாலட்சுமி தாயாருக்கு அமர்ந்த கோலத்துல சேலை எப்படி கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஈஸிங்க. நான் வந்து வெள்ளிக்கிழமை போல அந்த வீடியோ ஷேர் பண்றேன். ஃப்ரண்ட்ல, அதாவது விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் ஃப்ரண்ட்ல வந்து அம்பாள் இருவருடைய விக்கிரகம் வச்சிருப்பேன். மாரியம்மனுடைய விக்கிரகமும் மகாலட்சுமி தாயாருடைய விக்கிரகமும் மனை மேல அமர்த்தி வச்சிருப்பேன். ஸோ இப்படி இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த தீபம் ஏத்திட்டு அந்த தீப ஒளியில இவங்களுடைய முகம் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ எப்பவுமே நான் கொஞ்ச நேரம் தீபம் ஏத்தி வச்சுட்டு பூஜை அறையில அந்த மந்திரங்கள் படிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருப்பேன் இல்லையா, அப்போ வந்து அந்த முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகா நமக்கு வந்து பிரகாசமா தெரியும். இதுல ஒரு மன நிம்மதி தான், நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பக்கத்திலேயே குலதெய்வ கலசம் வைக்கிறதுக்காக அடியில ஒரு பிளேட் வச்சு, நம்ம குலதெய்வ கலசமும் கூட வெறுமனே கீழே வைக்க கூடாது. குலதெய்வ கலசம் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிறது நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயரே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயுமே வந்து பச்சரிசி ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து கலசம் வைக்கணும்.
இப்போ வந்து கலசத்துல நான் எதுவுமே ஃபில் பண்ணி வைக்கல. கிளீனிங் ப்ராசஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்குது. ஸோ பூஜை பண்ணும்பொழுது நான் வந்து அந்த கலசம் ரெடி பண்ணுவேன். தீபம் ஏத்தி வச்சுட்டு தான் கலசம் வந்து நான் ரெடி பண்ணி வைப்பேன். நிரந்தர கலசம் வைக்கிறதுக்கும் கீழே வந்து ஒரு பிளேட்டு வச்சுட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அது மேல அட்சதை போட்டுட்டு அதுக்கு மேல நான் வந்து கலசம் வச்சிருக்கேன். என்கிட்ட இருக்கிற நிரந்தர கலசம் இந்த பூரண கலசம் வந்து எங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஃப்ளிப்கார்ட்ல வந்து கிடைக்குது. இதுல வந்து அஷ்டலக்ஷ்மி தாயாருடைய உருவம் வந்து ரொம்ப கிளியரா பொறிச்சிருப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். அதுக்கப்புறம் வராகி அம்மனுடைய விக்கிரகம். ஸோ அவங்களுக்கு saree டிராப்பிங் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோ போல நான் போஸ்ட் பண்ணிட்டேன். நிறைய விதத்துல நம்ம வந்து விக்கிரகத்துக்கு saree டிராப் பண்ணலாம். அழகா நம்ம வந்து டிராப் பண்ணி வைக்கலாம். வராகி அம்மனுக்கு பக்கத்திலேயே வந்து அன்னபூர்ணி தாயாருடைய விக்கிரகமும் வச்சிருப்பேன். ஃப்ரண்ட்ல வந்து அம்பாளுடைய அதாவது திரிபுர சுந்தரியுடைய விக்கிரகம் வச்சிருப்பேன் சங்கு வச்சு. அன்னபூர்ணி தாயாருக்கு நாம விக்கிரகம் வைக்கும் பொழுது அந்த பாத்திரம் ஃபுல்லா அந்த பச்சரிசி ஃபில் பண்ணிட்டு, குறிப்பா பச்சரிசி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். சமையல் அரிசியை விட நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ற அரிசியை விட பச்சரிசி ரொம்ப நல்லது. அதனால பச்சரிசி ஃபில் பண்ணிட்டு அதுக்கு மேல 5 ரூபாய் நாணயம் இந்த தலைப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து மேல் புறமா வச்சு நம்ம வைக்கணும். அதுக்கு மேல அம்பாளுடைய விக்கிரகம் வந்து பிரதிஷ்டை செஞ்சிருக்கேன். அன்னபூர்ணி தாயாருக்கு saree டிராப் பண்ற வீடியோவும் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஒரு அபிஷேக வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்க. என்கிட்ட வந்து 2 அன்னபூர்ணி அம்மன் தாயாருடைய விக்கிரகம் இருக்கும். இது எப்படி அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். பக்கத்துல இருக்கிற இந்த சின்ன விக்கிரகம் வந்து காசில இருந்து எனக்கு வந்தது. இந்த பெரிய விக்கிரகம் நானே வாங்கினது. காசில இருந்து எனக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வந்திருக்கேன். 2 தாயாருமே வந்து பூஜை அறையில தான் இருக்காங்க. நான் கிச்சன்ல இன்னும் வைக்கல. ஸோ ஃபியூச்சர்ல கிச்சன்ல வைக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அதையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து வச்சாச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து சங்கு வச்சு திரிபுர சுந்தரியுடைய விக்கிரகமும் வந்து வச்சிருப்பேன். அந்த சங்கு வைக்கிற மனை வந்து ஒரு முக்காலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து பிராஸ்ல இருக்கும். அது வந்து ரொம்ப குட்டியா தான் அழகா இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். அதுலயுமே பச்சரிசி ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி பச்சரிசிக்கு மேல சங்கு வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். நம்ம வந்து வெறுமனே சங்கு வந்து மனை மேல வைக்கிறது அப்படிங்கிறது வேண்டாம். இது மாதிரி ஒரு பச்சரிசி ஃபில் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல அதுக்கு மேல சங்கு வச்சு வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த சங்குல வந்து தண்ணி ஊத்தி வைங்க, துளசி போடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. பொதுவா சங்குல வந்து நம்ம அந்த மாதிரி தண்ணி ஊத்தி வைக்கிறோம் அப்படின்னா நாளடைவில் அது அழுக்கு படிஞ்ச மாதிரி ஆயிடும். உப்பு கரைப்பட்ட மாதிரி ஆயிடும். அது பார்க்கவே நல்லா இருக்காது. நம்ம பூஜையின் பொழுது மட்டும் சங்குக்கு வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே எடுத்து வைக்கலாம். அதுல ஒன்றும் தவறு கிடையாது. என்னுடைய மாமியார் வீட்லயும் இந்த சங்கு வழிபாடு அப்படிங்கிற சங்கு வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் அப்படியே தான் வச்சிருக்காங்க. தண்ணி எல்லாம் ஊத்தி வைக்க மாட்டாங்க. அது வந்து நாளடைவில் ரொம்ப கிளீன் இல்லாம ஆயிடும். அதுக்காக தான். இந்த பக்கம் குபேரர், அதுக்கப்புறம் ஆண்டாள், குபேரருக்குடைய அந்த நாணயம் வச்சிருக்கிற கலசம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. குபேரர் சிலைக்கு முன்னாடியே வந்து நவதானியம் பாத்திரமும் அந்த குபேர கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையுமே வந்து வச்சிருக்கேன். இந்த குபேர கொஞ்சம் எப்படி ரெடி பண்றது அப்படிங்கிற வீடியோவும் நான் தனியாக கொடுத்துருக்கேன். அது எல்லாமே இருக்கு. ஸோ நான் இந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் குபேர பகவானுக்கு வழிபாடு செய்யணும். அதாவது மாலை 6 மணிக்கு மேல தீபம் இட்டு நம்ம வந்து எதையாவது ஒரு நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யலாம். இந்த நாணயம் வைக்கிறது ரொம்ப விசேஷம் குபேரரை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து நீங்க பார்த்துக்கோங்க. எல்லா காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கீழே 5 ரூபாய் நாணயம் வச்சு நம்ம வந்து வைக்கலாம். ரொம்பவே சூப்பரா வந்து பூஜை அறை ரெடி ஆயிடுச்சு. அடுத்த நாள் வழிபாடு எப்பவுமே அடுத்த நாள் வழிபாடு இருக்கு, ஸ்பெஷல் பூஜை ஏதாவது இருக்கு அப்படின்னா என்னோட பூஜை அறையை நான் இப்படிதான் மெயின்டைன் பண்ணுவேன். நம்ம எந்த ஒரு விசேஷ பூஜை செய்யறதா இருந்தாலும் முன்னாடி நாளே பூஜை அறையை இந்த மாதிரி ரொம்ப நீட்டா கிளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா வந்து பூஜை செய்யலாம். ஸோ எப்பவுமே என்னோட பூஜை அறையை இப்படிதான் நான் மெயின்டைன் பண்றேன். நிறைய பூஜை அறை டிப்ஸ் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.